தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கல் இறக்க தேமுக எம்பி ஆதரவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கல் இறக்க தேமுக எம்பி ஆதரவு. கல் ஒரு விவாத பொருளாகி விட்டது. இந்தியா முழுவதும் கல்லுக்கு தடை இல்லை. தமிழகத்தில் மட்டும்தான் கல்லுக்கு தடை. ஏனென்று சொன்னால், கல் அனுமதிக்கப்பட்டால் டாஸ்மாக் மூடப்படும். டாஸ்மாக் எண்ணிக்கை குறைந்துவிடும். இதனால் சாராய தொழிற்சாலைகளை நடத்துகிற கனிமொழி, டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட திமுக உரிமையாளர்கள், சாராய ஆலை உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே திமுக அரசு கல் இறக்க அனுமதி மறுக்கிறது. இந்த சூழ்நிலையில் செந்தமிழன் சீமான் திருச்செந்தூர் அருகே பெரிய சாலையில் கல் இறக்கி பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த சூழ்நிலையில் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கல் இறக்குவதற்கு ஆதரவு கொடுத்துள்ளார். கோயம்புத்தூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூர் தொகுதி திமுக பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கல் இறக்குவதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து கல் இறக்க ஆவணப்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி கொடுத்துள்ளார். மேலும் கல் இறக்கினால்தான் விவசாயிகளின் கையில் 4 காசு நிற்கும், அதை தான் நேரடியாக பார்த்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆகவே கல் இறக்குவதற்கு திமுக எம்பி ஆதரவு தெரிவித்துள்ளார். திமுகவிலிருந்து முதல் ஆதரவு குரல் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார். தொடர்ந்து திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், கவுன்சிலர்கள் கல் இறக்க ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். கல்லுக்கு தமிழகத்தில் அமோக ஆதரவு உள்ளது. திமுக அரசு கல் இறக்க அனுமதிக்க வேண்டும். கள்ளுக்கடைகள் திறக்க அனுமதிக்க வேண்டும்.